பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கலை ஆராதனை வேலைக்கு நன்றி. இந்த ஆராதனையுடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதுக்குரிய எல்லா இயற்கை கலை சாதக்காரடு தடையெல்லாம் கிடைத்து நான் நினைச்சனை பெருகும்படி ஒப்பு கொடுக்க உழைக்கிறேன். பிரயாசப்பட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒரு வாரமும் ஆராதனை வேலையை ஆலையில் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்ட வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நாமும் மைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வாரம் அந்த ஆராதனை ஆலையில் பார்த்து அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்ட வரீங்க. பிதாக்குவர் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒரு வாரம் இந்த ஆராதனை வார்த்தையை கேட்டு பாடலை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிற விசுவாசிக்கிறேன். இந்த காலவிலையும் ஆராதனை மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பாடலை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய சமூகம் நம்மோடு இருந்து வழிநடத்த திரிய தேவன் மகிமைப்படட்டும். பரிசுத்தா நம்மை ஆளுகை செய்து நடத்தட்டும். பொழுது செய்தி கொண்டதாக எல்லாருக்கும் தெரிந்த பாடல் பழைய பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றது. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கொடுமையின் சீரல் பெருவெல்லாம் போல அடிக்கையில் மோதிய மாதில்களின் மேலே. கொடுமையின் சீரல் பெருவெல்லாம் போல அடிக்கையில் மோதிய மதில்களின் மீது. பேலனும் இவ்வேலைக்கும் எளியோர் திடனா, வேலுக்கு ஒதுங்கும் நிழலுமானா. பேலனும் இவ்வேலைக்கும் எளியோர்க்கும் திடனா, வேலுக்கு ஒதுங்கும் நிழலுமானா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் போராமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் போராமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. தேவகுமார விசுவாசத்தாலே ஜீவிக்க இடனளித்தான். தேவகுமாரன் விசுவாசத்தாலே ஜீவித்து சேவிக்க திடனளித்தான். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கல்லு முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கதும் நீருக்கங்கள் ஆகமாதை வாருத்த. கல்லு முள்ளுகளுள்ள கடி பாதையிலே கலக்கங்கள் நீருக்கங்கள் ஆகமாதை வாருத்த. எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் மறுநாள் நெருங்கி வந்திடுதே.
சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வருநாள் நெருங்கி வந்திடுதே. முகமுகமாக காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். முகமுகமாக காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு ஈசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கர்த்தரை பாடி போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமத்தை. அனலின் ஆளும் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையிட்டதே. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. திரேக தேவனுக்கு மகிமை விடாட்டும். அடியார் மறுத்து பேசும். திரேக தேவன் எங்களுக்குள்ள இருந்து செயலாட்டும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதா. சங்கீதம் 87:2. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிறோம். சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். சீயோனின் வாசல்களில் கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். ஏன் யாக்கோபின் வாசஸ்தலங்களை பார்க்கிறோம்? சீயோனின் வாசஸ்தலங்களை ஏன் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேலில் 12 கோத்திரமும் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள்ளே போகும் வரையும் முறையிடவும், முறுமுறுக்கவும், கலகம் பண்ணவும், இப்படி பல சூழ்நிலைகளை கடந்து வந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள்ளே போகும்போது அந்த காலேப் யோசுவாவும் தான் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தை உறுதியாக நின்று தேவ சமூகத்தில் இருந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் பிரவேசித்து போனான். யாக்கோபுடைய வாசத்தலங்கள் எல்லாவற்றையும் பாருங்கள் அப்படின்னு வேதம் சொல்கிறது. கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாசஸ்தலங்களில் பிரவேசிப்பதற்கு பிரியமாக இருக்கணும். நீதிமான் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாசஸ்தலங்களுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, எப்பொழுதும் என் வீட்டிற்கு வருவீர் என்று உத்தம இருதயத்தோடு காத்திருக்கிறேங்கிறார். எப்போ ஆண்டவர் வரலாம். அவர் வருவதற்கு நம்மை வீட்டை ஆயத்தப்படுது. நம்ம வீட்டுக்குள்ளே வருவதற்கு ஆசைப்படணும். நம்ம வீட்டுக்குள்ளே பிரவேசித்து சகைவு வீட்டுக்குள்ளே போவதற்கு அவர் விரும்பினார். ஏன்னா வீட்டில் தங்க வேண்டும்னு சொன்ன உடனே அவருக்கு முன்னதாக ஓடி தன்னையும் தன் வீட்டை ஆயத்தப்படுத்தினான். அங்கே இருக்கிற அநியாயம், அங்கே இருக்கிற ஏழைகள் எளியவர்களை அவள் வருத்தின இந்த காரியத்தெல்லாம் ஆண்டோட கரத்தில் சமூகத்தில் அறிக்கையிட்டு தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டான். ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் நம்ம வீட்டுக்கு வருவதற்கு எதெல்லாம் இடையூறாக இருக்குதோ அந்த இடையூரில் ஆண்டவருக்கும் சகைவுக்கும் இருக்கிற அந்த பிரிவினை பாவங்கிற தடுப்பு சுவரை தகர்த்து எரிஞ்சிட்டு ஆண்டவருக்கு இடம் கொடுத்தான். அதனால தான் அந்த வீடு ரட்சிக்கப்பட்டாங்க. ஊராரெல்லாம் சொன்னாங்க, எரிகோ ஊராரெல்லாம் பாவியான மனுஷன் விட்டு தங்கப்படி போகிறாரு. பாவியான மனுஷனை ரட்சிக்கத்தானே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அந்த சத்திய உண்மை அங்கீகரிப்புக்கும் எல்லாம் பாத்திரவானா இருக்கும்னு நிரூபிப்பதற்காக இயேசு சகை வீட்டுக்கு வந்தார். அவன் போய் வாசலில் போய் வழியில் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு எப்படிப்பட்டவரோன்னு ஆசைப்பட்டான். அவர் எப்படிப்பட்டவர்னு வீட்டுக்கு வந்து சகைவே அப்படின்னு நம்மை பற்றி எல்லாம் அறிந்தவர் என்பதை உணர்ந்துக்கிட்டான். அதனால தான் அவனுக்கு ரட்சிப்பு. தன்னை யார் என்று அறிஞ்சதுனால தேவனுடைய உறவை பெற்றுக்கொண்டான். நீங்கள் நானும் சீயோனை ஆண்டவர் வாசஸ்தலத்தை விரும்புகிறாருன்னா நம்ம யாருன்னு நம்ம உணர்ந்துக்கிட்டா நம்ம வீட்டுக்குள்ளே அவர் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறார்.
ஆயக்காரன் ஆண்டவட்ட வரும்போது பாவியா என் மேலே கிருபையை கேட்டான். பரிசெயனோ அவனை போல நாங்கள் தன்னை உயர்த்தினான், அவன் தன்னை தாழ்த்தினான். இதான் யாரெல்லாம் தேவ சமுதாயம் தாழ்த்துறீங்களோ அவங்க வாழ்க்கையை இடைப்படுவார், வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பார். இயேசு அந்த வீடு எப்படி இருக்கும்? ரசிக்கப்பட்ட வீடு. இயேசு அந்த வீடு சமாதானம், பல ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இன்றைக்கு நம்ம சீயோன் மேலே, சீயோன் வாசஸ்தலங்களை ஏன் பிரியமாக இருந்தாருன்னா, சங்கீதம் 65:1 சொல்லுகிறது, வாசிப்போம். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். அங்க சொல்றாரு ஏன் அப்படின்னா, துதி, அங்க ஒரு துதிக்கிற தேவனுடைய மகிமை உள்ள இடமா இருந்துச்சு. சங்கீதம் 22:3 வாசிக்கும் போது, இஸ்ரவேல் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர் என்று வாசிப்பாங்க. இஸ்ரவேலில் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அப்போ துதி எப்போல்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ, 147 சங்கீதம் 12 வாசிக்கும் போது, எருசலேமே கர்த்தரை சோத்தரி, சீயோனே உன் தேவனை துதி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தர் நாம மகிமைக்காக, துதி எங்கே இருக்கோ அங்கே தேவ மகிமை இருக்கும். தேவனை துதிக்கிற பிள்ளை காலை எந்திரிச்சு ஆண்டவரை அதாவது நல்ல துதிங்க, நாமங்களை சொல்லி அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி ஆண்டவருடைய செய்த நன்மைகளை, அவருக்கு எந்தெந்த நாமங்கள், அநேக நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி அப்படின்றது, அவருக்கு நாமத்துக்குரிய மகிமையை செலுத்து. நொறுகுண்டது நறுகுண்டதுமான பலிகளை என்னெடுத்து புறக்கணியீர். இப்போ தேவ பிள்ளைகள் முதலாவது உதடுகளின் கனியாய் ஸ்தோத்திரபடியை எப்போதும் தேவனுக்கு நேராக தெரியப்படுத்திக்கிட்டேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லுகிறார். எப்போதும் தேவனை மகிமைப்படுத்து. அப்போ மகிமைக்குரிய தேவனை துதிங்க, ஆண்டவரை எப்போதும் துதிச்சுக்கிட்டேன், அவருடைய நாமத்தை உயர்த்திக்கிட்டேன், அவரை மகிமைப்படுத்துங்க. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாசஸ்தலங்களை தேவன் பிரியமாக இருப்பார். ஒருத்தக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஈடுபடுத்தி கொண்டு இருப்பீர்களானால் தேவன் நம்ம வாசஸ்தலத்தில் பிரவேசிப்பது முடியாத காரியம். இந்த புதிய ஆண்டு 2026 தேவனை எப்பொழுதும் நம்ம வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கலாம். கதவை தட்டி கொண்டே தான் இருக்கிறார். வாசற்படி கதவை தட்டுகிறேங்கிறார். நம்முடைய வேறு சப்தங்களை கேட்டுட்டு அவருடைய சத்தத்துக்கு இடம் கொடாம, உலகத்தில் அநேக சப்தங்கள் உண்டு, டிஸ்டர்பன்ஸ் நிறைஞ்ச இந்த உலகம், அநேக சத்தங்கள் உள்ளுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது, செவிகளை கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னைக்கோ பேசுகிறேன், யாரோட சத்தம் உங்களுக்கு கேட்குது, யாரோ சொன்னது. பல சூழ்நிலைகளை பல சத்தங்களை கேட்டு ஆண்டோடைய சத்தத்தை கேட்க மறந்து அவர் கதவை தட்டினாலும் திறக்க முடியாத நிலையில் இருக்கிறீங்க. அதனால் ஆண்டவருக்கு நீங்கள் வழியை திறக்கணும்னா காலையில் இருந்து அதிகாலை எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ரெண்டாவது 147:12 அதாவது துதி. ரெண்டாவது 12 வாசிங்க. எருசலேமே கர்த்தரை சோத்தரி, சீயோனே உன் தேவனை துதி. ரெண்டாவது ஸ்தோத்திரம்ங்கிறது நன்றி பலிகள். யோபு 1:21 நிறைவுள்ள மனிதன் ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கையில் இழப்புகளாக வரும்போது ஒன்னே ஒன்று சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரம். வாயினால பாவம் செய்யலன்றிருக்கு. எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னான்.
அவ சொல்கிறா யோபு மனைவி, இன்னுமா உத்தமத்தில் இருக்கிறீர், தேவனை தூசியும் ஆண்டவரை தூசித்து ஜீவனை விடியாங்கிறான். கர்த்தர் நன்மைகளை பெற்ற நாம் தீமைகளை பெறக்கூடாதா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும் என்று சொல்லி யோபு 1:21 சொல்றார். வாசிமா. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றான். 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்று வாசி. எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பரிசுத்தமா வாழ்வது போல எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்வதும் நம்ம குறித்து தேவ சித்தம். சங்கீதக்காரன் பாருங்க 34:1 சத்ரு அபிமெலேக்கு கை தப்பி ஓடும்போது கூட அவன் சொல்கிறான், அந்த வனாந்தரத்தில் உயிரை காப்பாற்ற ஓடும்போது கூட கர்த்தரை காலத்தில் ஸ்தோத்தரிப்பேங்கிறான். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்குங்க. வாசிப்பான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஸ்தோத்தரிப்பேங்கிற அவனை விரோதிக்கிற சத்துரு அவனை துரத்தி வரும்போது கூட கர்த்தருக்கு நன்றி சொல்கிறான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். கடந்த காலத்தில் செய்த நன்மைகளை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது அவரை துதி, அதுக்கடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை மகிமை செலுத்துங்க. அது நன்றி உள்ளத்தோடு துதி. நமக்கு தந்த வாழ்க்கை, நமக்கு கொடுத்த குடும்பம், நமக்கு கொடுத்த பிள்ளைகள், நமக்கு கொடுத்த பிஸ்னஸ், ஊழியம், வியாபாரம், எதெல்லாம் நமக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காரு அதுக்கெல்லாம் மகிமைப்படுத்து, நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் நன்றி உள்ளவர்களாயிருங்க. நம்முடைய ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் மலையை வரிசையை பண்ணுகிறவர். நன்றி உள்ளவன் நன்றி அறிதல் இல்லாமனுக்கு நன்மை கிடைக்கத்தான் செய்யுது. இப்போ சீயோன் வாசஸ்தலத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார்னா அங்கே துதி இருந்தது, 2வது ஸ்தோத்திரம் இருந்தது, 3வது 2 சாமுவேல் 5:7 ஒரு ஜெயம் பெற்றவனாய் அவன் சத்துருக்களை முறியடிக்கிறவனா சீயோன் கோட்டையை பிடிச்சான். அது தாவீது நகரமாய் மாறிட்டு தேவன் அதில் வாசம் பண்ண விரும்பினார். வாசிக்கணும். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. ஆமென். அப்போ தேவன் அடுத்து நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள ஜீவியத்தை விரும்புகிறார், ஜெயமுள்ள வாழ்க்கை. ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவன் தேவனுடைய வலது வருஷத்தில் என்னோடு வீட்டிருப்பாங்கிறார். ஜெயிச்சு வாழணும், தேவனை மகிமைப்படுத்தி வாழணும், அவருக்கு நன்றி உள்ளவங்களாக வாழணும். 3வது கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்போது வெற்றி சிறக்க பண்ணி ஜெயித்து வாழ்கிறவனாக இருக்கணும். எல்லாவற்றிலும் பாவத்தை ஜெயித்து உலகத்தை மாம்சத்தை ஜெயிச்சு வாழ்கிறவனாக இருக்கணும், ஜெயம் பெற்றவங்களாக இருக்கணும் ஆண்டோட பிள்ளைகள் வாழ்க்கையில். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். அடுத்து 102:15 வாசிக்கும்போது சீயோனை கட்டுகிறவர், அதில் மகிமைப்படுகிறவர். சீயோனையில் தேவன் மகிமைக்குரிய ஸ்தானமாக அதை பார்க்குறாரு. அதனால் அது விழுந்து போனாலும் தகர்க்கப்பட்டாலும் சீயோனை கட்டுறார். அப்போ துதிக்கிறவனை, நன்றி உள்ளவனை, ஜெயிக்கிறவனை விழுந்து போனாலும் திரும்ப அவனை வெற்றி உள்ளவனா மறுபடியும் அவனை நிலைநிறுத்துறார். அசிக்கலாம். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். மகிமையில வெளிப்படுவாராம். சீயோன் வாசஸ்தலங்களை விரும்பினபடினாலே அதை எதிராளி தகர்த்தாலும் எதிராளி அதை இடித்தாலும் ஆண்டவர் கட்டுவார். இன்னும் சொல்லப்போனா எதிராளி இடித்து போனாலும் திரும்ப கட்டுகிற தேவன். இடிக்கப்பட்ட நிலைமையிலே தகர்க்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறதல்ல சீயோன். ஏன்னா அது மகிமைக்குரிய ஜனமாக மகிமைக்குரிய ஸ்தானமாக தேவன் விரும்புகிறார். அதனால தான் அந்த தகர்க்கப்பட்ட சீயோனை கட்டி தேவன் மகிமைப்படுவார். அடுத்து
132 சங்கீதம் 13 கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டார். அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவர், அழைக்கப்பட்டவர் அநகராக இருந்தாலும் சீயோனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேங்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னாடி, தாயின் கருவியில் உருவாங்க முன்னாடி நம்மளாம் பேர் சொல்லி அழைச்சார். இன்னும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வேத நிறுவத்தில் எழுதும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிக்கு எழுதுகிறார். அழைக்கப்பட்டவர் அநேகர் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர். அடுத்து தேவன் எதுக்கு விரும்புகிறாரு, எதுக்கு சீயோனாசர் பிரியமாக இருக்கிறார்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தமக்காக தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி, தமக்கேற்ற பரிசுத்தம் வாழும்படி ஆண்டவர் அவருக்கேற்றவர்களாக அந்த சமூகத்தில் வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதே 132:13 கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அடுத்து அவர் எதுக்காக தெரிந்து கொண்டாராம் என்ற அவர் சீயோனுக்குள்ள அந்த ஜனங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்பினாராம். ஏதோ மனுஷன் மத்தியில வாசம் பண்ண விரும்புகிறவர். தேவன் வாசம் பண்ண தங்க விரும்பினார். அந்த சீயோனின் ஜனங்கள் மத்தியிலே இருப்பதை குறித்து அவருக்கு சந்தோஷம். அதனால தான் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட எதற்காகனா, நான் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணும்படி, நான் அவர்கள் தேவனாய் இருக்கும்படி, அவர்கள் என் குமாரர் குமாரத்திகளாக இருக்கும்படி நான் அவரை தெரிந்து கொண்டேங்கிறேன். ஏன்? நான் அவர்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறேன், அவர்களோடு உலாவும்படி விரும்புகிறேன், அவர்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், அவரோடு தங்க விரும்புகிறேன். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய தேவன் நம்மை தெரிந்து கொண்ட, நம்ம மேலே நம்முடைய வாசஸ்தானங்களை பிரியமாக இருக்கணும்னா அவரை மகிமைப்படுத்துங்க, நன்றி உள்ளவங்களாக இருங்க, ஜெயம் பெற்றவங்களாக இருங்க, அவர் விருப்பத்துக்குரியவங்களாக இருங்க. அவர் வாசம் பண்ணுகிற அளவுக்கு, தேவன் நம்ம வீட்டில் தங்குகிற அளவுக்கு அந்த வீடு தேவன் விரும்புகிறபடி வச்சுக்கொள்ளுங்க. எப்போதும் என் வீட்டுக்கு வர உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன், ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க. கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். 132:14 இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். என்றென்றைக்கும் நித்திய காலமா. 35:10 ஏசாயால சொல்லும்போது, மீட்கப்பட்ட எல்லாரும் சீயோனுக்கு வருவார்கள், ஆனந்த களிப்போடு ஆனந்த சந்தோஷத்தோடு வருவாங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். என என்றென்றைக்கு தேவன் தங்குகிற அந்த இடமா இருக்கிறதுனால சஞ்சல தவிப்பெல்லாம் இருக்காது, நித்திய மகிழ்ச்சி இருக்கும், தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பு ஓடிப்போம். மீட்கப்பட்டவர்கள் குடியிருக்கிற நித்திய ராஜ்யம், பரலோகம், நித்திய மகிமைக்குரிய இடம். அதனால தான் சொல்கிறாரு, என்றென்றைக்கும் இந்த மீட்கப்பட்ட கூட்டத்தோடு அவங்களோடு நான் இருப்பேன், அவங்க என்னோடு இருப்பாங்க. எந்த காலத்தில்? நித்திய காலமாக சந்தோஷ மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. சஞ்சலமும் தவிப்பு இன்னுமே இருக்காது, கவலை கண்ணீருக்குள்ள அங்கே வேலையே இல்லை. எப்போதும் தேவனை பாடி துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் என்றைக்கு தங்கக்கூடிய வாசத்தலமா நம்ம எல்லாரும் தேவனோடு கூட தங்கி இருக்கிற ஒரு மகிமையான ஸ்தானத்துக்கு நம்ம ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. என்றைக்குள்ள நமக்குள்ள தங்கி நம்ம அவரோடு கூட கூட்டிகிட்டு போக போகிறார். நித்தியமாய் அவரோடு வாழ போகிறோம். யாக்கோபின் வாசஸ்தலத்தை பார்க்கிற சீயோன் வாசஸ்தலங்களை பிரியப்படுகிறது காரணம் என்ன? துதி இருக்குது,
நன்றி இருக்குது, ஜெயம் இருக்குது. ரெண்டாவது, அவர் விரும்புகிறார், நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். தேவன் நமக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள. ஏன்னா நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஏன்னா நமக்குள்ள எதுக்காக தெரிந்தார்? நம்ம அவரோட ஐக்கியமாக இருப்பது. அவர் விரும்புகிற வீடு, அவர் விரும்புகிற பாத்திரமாக இருக்க. என்றைக்கும் அவர் நம்மோட தங்கி இருக்க போகிறார். இன்னைக்கு மாத்திரமல்ல, நித்திய காலமாக ஆனந்த கழிப்புடன் சீயோனுக்கு திரும்பி வருவாங்க. நித்திய மகிழ்ச்சி இருக்கும். தலைமையில சஞ்சலம் தைப்பு ஓடிப்போம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனை வேலைக்கு நன்றி. கர்த்தர் கொடுத்த வார்த்தை, யாக்கோபின் வாசஸ்தரை பார்க்கலும் சீயோன் வாசஸ்தரை பிரியமாக இருக்கிற காரணம் என்ன? ஏன் சீயோன் வாசஸ்தர் பிரியமாக இருந்தார்? தியானித்தோம். நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீயோன். நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற, என்றென்றைக்கு நமக்குள்ள, நம்ம சந்ததியில், நம்முடைய ராஜ்ய பாரத்தில், தாவீது ராஜ்ய பாரத்தில் நிரந்தரமாக சிங்காசனத்தில் தங்கியிருந்தது போல நம்முடைய ராஜ்ய பாரத்தை, நம்முடைய ஜீவியத்திலும் தலைமுறையில் அவர் தங்கி இருக்கட்டும். அவர் நமக்குள்ள அந்த ராஜ்யத்தை உருவாக்கட்டும். தேவ ராஜ்யத்தை நமக்குள்ளே உண்டாக்கட்டும். அந்த சிங்காசனத்தில் நிலைச்சிருக்கட்டும். நித்திய காலமாக அவர் நமக்குள்ள ஆளுகை செய்யட்டும். தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணட்டும். ஒரு மகிமையின் ராஜ்யமாக நம்ம வளரட்டும். தேசம், முழு உலகம் இந்த மகிமையின் ராஜ்யத்துக்குள் நம்ம பிரவேசிப்பதற்கு அவர் நம்மை ஆளுகை செய்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கத்தரி சோத்திரி, வலுவுள்ளமை கத்தரை பரிசுத்த நாமத்தை, ஆத்துமாவை கத்தரி செய்த சகல உபகாரம் மறவாதே. கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாவாகி தேவன் அன்பும் பரிசுத்தானின் பாதுகாப்பு பராமரிப்போம் இயேசு கிறிஸ்துவை நினைத்து காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்க, கர்த்தர் முகத்தை பிரசனமாக்கி சமாதானத்தை கட்டளையிட கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா.